இவர் நியூ தெரபிஸ்ட்டு. இவர் வந்து திருச்சி மாத்தூரில் இருக்கார். இவர் வந்து ஷோல்டரில் பெயின் இந்த பையனுக்கு இப்போ ஷோல்டரை வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறாரு. பார்த்துட்ருக்கீங்க நீங்கள், ஷோல்டர் பெயின் ஜாஸ்தி. இவர் ஆரம்பத்துலேருந்து காலங்காலமாக இந்த தெரபிஸ்ட் இதுதான் பார்த்துட்ருக்காரு. எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, ஷோல்டர் பெயினாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, கழுத்து பெயினாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரிலீஃப் பண்ணிடுவார். அவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் நான் கீழே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சொல்கிற பெயின்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க. கழுத்தை எவ்வளோ லூஸ் கொடுக்கணும், அதாவது சொடக்கு நம்ம கழுத்தை வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அவர் துட்டை போட்டு அவர் முறையில், தெரபிஸ்ட் முறையில் அவர் பண்ணுறாரு. இப்போ ரைட் சைடில் பண்ணுறாரு. இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவன் ஸ்போர்ட்ஸில் இருந்தனால ரொம்ப பெயின். நடக்க விட்டுறாரு. இப்போ லெக்கில் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அந்த இடத்துல நரம்பு டேர்ன் ஆகிருக்கு. சதை எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. கால் பண்ண அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவரே வந்துட்டு உங்கள் வீட்டிலே வந்து விசிட் பண்ணி எப்பேற்பட்ட சுழுக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ரிலீஃப் பண்ணி விடுவார். பேமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து காலங்காலமாக இவங்களோட ஃபேமிலிஸ் ஃபுல்லாமே நம்ம தெரபிஸ்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. காசெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்டில் பண்ணுறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக அமௌண்ட் கேட்பாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு காலை வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள காலை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ சுரக்க போகிறாரு, பார்த்துக்கோங்க. காலை ரிலீஃப் பண்ணுறதுக்கு சுரக்க போகிறாங்க. ரைட் சைடு காலு. முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்காண்டி அப்போ தான் வந்து கால் பர்சனுக்கு சொடக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நின்று நடக்கணும். அவன் காலை வந்துட்டு நின்றுட்டு ஃப்ளெக்சிபிளாக நீட்டிட்டு நடக்க ஆரம்பிப்பான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு சொல்லுறதுக்கு எங்கே இருந்தாலும் பர்ஃபார்ம் வந்து பண்ணுவார்.